ஏன்னா நம்ம வந்து நன்மை தீமையின் இடத்துல தான் இருக்கிறோம். நன்மை தீமையை ஆண்டவர் நமக்குள்ளே வச்சுருந்தார். ஜீவ விருட்சத்தை தன்னிடத்தில் வச்சுருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அவர் வந்து நன்மை தீமையை நம்மக்கிட்ட வச்சுருந்தாலும் ஆண்டவர் நன்மை தீமையின் அடையாளமாகவே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நன்மை தீமையின் அடையாளம் என்ன? நீங்கள் கூடாரத்தை கூட நன்மை தீமையிலே செய்யலாம். பிரமாணத்தை பாருங்கோ. என்னை தவிர இவனுக்கு தேவர்கள் வேண்டாம் ஆண்டவர் சொல்லும்போது அது நன்மை. ஸோ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதுன்னு அவர் சொல்லும்போது அது தீமை. ஸோ அப்போ படாதேன்னு அவர் நன்மையாகத்தான் தீமையும் சொல்கிறார தவிர அது முழுவதுமான நன்மை, ஜீவ விருட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்து பிரித்து பார்க்கும்போது அது வந்து நன்மை தீமை விருட்சம். நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது அது ஜீவ விருட்சம். அது ரத்தம் தெளிக்கப்பட்டு அது வந்து ஜீவ விருட்சமாக அடையாளப்படுகிறது. ஸோ நன்மை தீமை விருட்சத்தை